நம்ம பேச போற விஷயம் ஆண் பெயர் கொண்ட பெண்கள், பெண் பெயர் கொண்ட ஆண்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. உங்க பேர் என்ன? ஏன் அந்த பேர் வச்சாங்க? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. இப்படி ஒரு பேரை உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? என் அப்பாக்கு பையன் பிறக்கல, அதான் காரணம். நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. ரொம்ப அழகு பார்த்திருப்பாங்க போல இருக்கு. செந்தில். செந்தில் திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்ச பேர். பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து வரணும். உங்க பேர் என்ன? ஏதாவது குண்ட போடுறீங்க? என் பேர் மாரிமுத்து. மாரிமுத்து. மாரிமுத்தா? ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப தலை வின்னு தெரிக்குதுமா. எப்படிங்க சர்டிபிகேட் எல்லாம் பார்க்கல மாரிமுத்து அப்படி பசங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க? ஆமாங்க சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. அங்க அடிச்ச 1000 வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன். இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு. என்னடி நக்கலா? என் பேர் தேன்மொழி. தேன்மொழி? எஸ். யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி. நான் பிறக்கும்போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க. அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் அதே எடுத்து போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க தேன்மொழின்னு. ஒரு தேனும் ஒரு தமிழாசிரியர் உங்களை எங்க கூட போங்கடா, கடுப்பேத்தாங்கடா போங்கடா. அன்னக்கொடி. வீட்டுல பேர் வைக்கிறலாம் ஒன்னும் இது பெருசு இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, என் வீட்டுல 8வது ஆள் நானு. அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம். அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். சார் என் பேரு ராதா. ராதா? ஆமா. உங்க அக்கா உங்க அண்ணன் பேர் அம்பிகாவா? இல்ல. நக்கல்யா அவனுக்கு. அப்புறம் தான் அம்மாவை கேட்டேன் நான், ஏமா ராதான்னு வச்சுட்டு கிருஷ்ணன் சேர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு. சரி, இல்ல கிருஷ்ண லீல எல்லாம் நிறைய பண்ணுவடா நீ பின்னாடி, அதனால நீ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ராதான் பண்ணேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் பேர் கண்மணி. கண்மணி அன்படு காதல் நான் எழுதும் கடிதம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்பாவுக்கு பெண் குழந்தை மேல பற்று அதிகமா இருக்கு. பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி, தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. அடுத்துல வரும் ரைமிங் வந்து கொஞ்சம் பாட்டு போடுறா. உங்க பேரை போய் நீங்க சொல்றப்போ மத்தவங்க என்ன ரியாக்ஷன் வரும்? சொல்றேன். கல்யாண பத்திரிக்கையில வந்து ரெண்டுமே ஆம்பளை பேரா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன? ஆர் வடிவேல். வடிவேல் சிவபிரகாசம். ஓட்டர்ஸ் ஐடியிலேயே ஆண்னு போட்டிருக்காங்க. ஆண். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜரத்தினம். நேச்சுரலி ஆண் தான் உங்களுக்கு தோணி இருக்கு. இதுல என் போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கும் போதே இதுல ஆண்னு எழுதிருக்காங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என் பேர் வந்து சத்யா. உனக்கு ஏன் பையன் பேர் வச்சாங்கன்னு கேட்பாங்க. சத்யானா ட்ரூத் நான் சொல்லுவேன், நான் உண்மையை தான் பேசுவேன், தெரிஞ்சு அதை வச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. தேன்மொழி நீங்க சொன்னா என்னங்க ரியாக்ஷன்? தேன்மொழின்னு என் பேரை சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்களும் என்ன தான் சார் பாப்பாங்க. டக்குனு அடுத்த கொஸ்டின் தான் வரும், ஏன் உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு, அதனால வச்சிட்டு இருப்பாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ரஜினி சொன்ன மாதிரி பேரை கேட்டா சும்மா அதிர்து இல்லன்ற மாதிரி, பேரை சொன்னா பஞ்சாயத்து ஆகுது இல்ல அப்படின்ற மாதிரி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எங்க போய் என்னோட பேரை சொன்னாலும் ஒரு தடவை 2 தரத்துல யாருமே புரியாது. அதுக்கப்புறம் கேட்பாங்க என்ன லேடிஸ் நாயமா இருக்கு, இருண்டு போது ஊர்ல நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம், ஒன்னும் பஞ்சாயத்துல அப்படின்றது. எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திருநெல்வேலியில எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் சார். ஹெட்மாஸ்டர் சொல்றாரு நல்ல நேரம் வர்றதுக்குள்ள அவங்கள கூப்பிடுங்கன்றாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆர்டர்ல வந்து திரு அடிச்சுட்டாங்க, செல்வியை அடிச்சுட்டாங்க, திருமதிக்கு மேல ஒரு டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டைரக்டர்ல. திருமதி ஆயிட்டேன். என்ன கொடுமை சரவணன். திருப்பதியில இருந்து வரும்பொழுது யுவர் த ஃபீமேல், ஐ வாண்ட் அலோவ் யூ சிட் ஹியர் அப்படின்ட்டு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க சார். உட்கார வச்சுட்டு மறுநாள் ட்ரெயின் ஏத்தி விட்டாங்க சார். என்ன படாத பாடுபட்டேன். பிரச்சனையா தான் இருக்கு. ஆமா சார், இன்னைக்கு வரல பிரச்சனை தான் இருக்கு. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான்.
இந்த பேர் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ரொம்ப காமெடியான விஷயம் என்ன? நான் சொல்றேன். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. ஒன்றே சொல்லுங்கள் போதும். அவமானப்படுறது மட்டும்தான் அன்னக்குடியோட அன்றாட வேலை. படிச்சு முடிச்ச காலத்துல ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். கர்நாடகாவில் சித்திரதுர்கா அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டேன். என்ன கூட்டு போனது ஒரு வட்டி கிடக்காரு. அவர் வசூல் போற ஏரியால என்ன கூட்டு போவாரு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அடுத்த நாளே இனிமேல் இந்த பையன் தான் வருவான், வந்தான்னா நீ பைசா கொடுத்து விட்டுரு அப்படின்னு அந்த சொல்றாரு. அண்ணக்காவடி ஹோகி நாளேபா. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஏண்டா ஊரை விட்டு ஓடி வந்தது ஒரு பஞ்சாயத்தாடா? அன்னக்குடின்ற பேரு அழகா கூப்பிட விட்டு அண்ணக்காவடின்ட்டாடா. ஒரு பாட்டு சொல்லுவாங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. அந்த மாதிரி என்ன காலி மோசமான ஒரு பேரை ஒரு இடத்துல பார்த்தேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. யூனியன் லீடர் எலெக்ஷன் நடக்குது. எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அவங்களோட இதெல்லாம் அவங்க பேர் எல்லாம் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காம்பவுண்ட் வால அதிகமா தெரிஞ்சது உங்கள் ஓட்டு பாவாடைக்கு. என்னமோ ஒன்னாயிட்டீங்க. அன்னக்குடின்னு சொல்றதுக்கே நம்ம கஷ்டப்படுறோமே, அப்ப அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான்? கேக்குறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளவு கூச்சமா? பாவாடையாச்சே. அப்ப இனிமேல் நீ அதை பத்தி யோசிக்கவே வேணாம்டா. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்க முடியுங்கிறதுக்கு அன்னக்குடி மிகச்சிறந்த உதாரணங்க. தேங்க்யூ. +1ல சைக்கிள்காண்டி நேம் லிஸ்ட் எடுத்தாங்க சார். என் நேம் கேர்ள்ஸ் நேமோட போயிடுச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? எங்க மேம் பார்த்தோம் வந்து சொல்றாங்க, உன் நேம் கேர்ள்ஸ் நேம்ல போயிடுச்சு, உனக்கு லேடி சைக்கிள் தான் வரும். அப்படியே வந்துச்சு சார். அதையும் எனக்கு கொடுத்தாங்க. நான் முடியாதுன்னு சண்டை போட்டு ஹெச்எம் திருப்பி விட்டு மாத்தி வாங்கினேன் சார். அதுவும் 1 வருஷம் கழிச்சு. ஆமா சார். சரிடா, மாட்டு போலாம். நல்லா சரி. அப்ரண்டிஸ் எக்ஸாம் எழுத போறேன். ஹாலுக்குள்ள போறேன், ஹால் டிக்கெட் எடுத்துனேன். எல்லாம் கேர்ள்ஸா இருக்குது, நீ மட்டும் பாயா இருக்கிற. டேய், உன்னதாடா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாடா. டேய், நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு. நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் எல்லாம் கேர்ள்ஸா இருக்காங்க, ஒரே ஒரு பாய் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். கேர்ள்ஸ் சைட்னு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மிருகத்தை உள்ள விட்டுட்டு சுத்தி பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் சர்டிபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உட்கார வச்சு எழுத வச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஹால்ல என்ன எழுதுனீங்க? கடைசி வரைக்கும் அந்த ஹால்ல தான். டேய் உடும்ப, மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்லடா, உன் கலர் தெரியாது மச்சி. என்ன ஒரு அருமையான வாய்ப்பு சார். இது என்ன சோகமான அனுபவமா, சந்தோஷமான அனுபவம் சார்? சார் அந்த 1 ஹவர்ல பக்கத்துல இருந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு? எனக்கு நீ டவுட் தான். கம்பெனில ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டீம்ல ஃபுல்லா பசங்க தான். சோ மேனேஜர் சொல்லிருப்பாரு போல, நாளைக்கு சிந்துன்னு ஒருத்தங்க ஜாயின் பண்றாங்க. இவளையே அப்படியே கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்து சாதிச்சு காட்டணும்டா ஸ்ரீராமே. பசங்களுக்கு எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அப்பா முத நம்ம டீமுக்கு ஒரு பொண்ணு வருதியா அப்படின்னு சொல்லிட்டு. போய் ஜாயின் பண்ணேன். என்ன சார் பொண்ணு வருது, நீங்க யாரோ ஒரு பையன் வந்திருக்காங்க, இதாயா சிந்து, அவர் பேரு சிந்தாமியா, எனக்கே இப்பதான் தெரியும். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. நான் எம்எஸ்என் ஸ்கைப்லாம் யூஸ் பண்ணுவேன், சிந்துன்னு போட்டிருப்பேன். அங்க இருந்து ரெக்வெஸ்டா வந்து குவியுது சார். நான் என்ன சார் பண்றது? நம்ம பசங்களுக்கு தான் ஒரு பொண்ணு பேரை பார்த்தா விட முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு கால் வந்தது. நான் கால் அட்டன் பண்ணிட்டேன். பார்த்தா அவன் குவைத்துல இருந்து கால் பண்ணிருக்கான் சார் எனக்கு. எம்எஸ்என் ரெக்வெஸ்ட் போட்டு